ஒரு சின்னஞ்சிறு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பிரமாண்டமான பச்சை மலை இருந்துச்சு. அந்த மலையை பார்த்தாலே கிராம மக்களுக்கு ஒரு மாதிரி பயமும் அதே நேரத்துல ஒரு மாதிரி பிரமிப்பும் இருந்துச்சு. அந்த மலை பத்தி நிறைய கதைகள் சொல்லி கேட்டிருந்தாங்க. சிலர் அந்த மலையில பார்த்த காலத்து ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. வேற சிலர் அதுல பேய் பிசாசுங்க இருக்குன்னு நம்பினாங்க. யாருமே அந்த மலைக்கு போக துணியல். அந்த மலை ஒரு மரமலை மாதிரி தூரத்துல இருந்து கிராமத்தக்க கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்துச்சு. தலைமுறையா கிராம மக்கள் அந்த மலை பத்தின கதைகளோதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மலையை மதிக்கணும்னு அவங்க பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில அந்த மலை ஒரு முக்கியமான பகுதியா இருந்தாலும் அது ஒரு புதிரா தான் இருந்துச்சு. அதுல ஒரு விதமான மர்ம சக்தி இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. அந்த மலை ஏதோ ஒன்ன காத்துட்டு இருக்குன்னு கிராம மக்களுக்கு தெரியும். ஆனா யாருக்குமே தெரியல. மழைக்காலம் வந்தா அந்த மலை இன்னும் பயங்கரமா தெரியும். சோள மழை ஊரையே அடிச்சு சித்தம். இடி இடிக்கும், மின்னல் மின்னும். மலையோட உச்சிய மின்ன வெளிச்சம் காட்டும். அந்த மழை புயல் நேரத்துல தான் மலையில இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேட்கும். கிராம மக்களுக்கு கேட்டாலே உடம்பு சிலிர்க்கும். அந்த சத்தத்தை மழை பேயோட சத்தம் கிராம மக்கள் சொல்லுவாங்க. மலையில மாட்டிட்ட ஒரு பேயோட அழுகுற சத்தம் தான் அதுன்னு நம்பினாங்க. அந்த சத்தம் கேட்டாலே அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். பெரியவங்க அது ஒரு எச்சரிக்கை சத்தம்னு சொல்லுவாங்க. மலையிலிருந்து விலகி இருக்கணும்னு சொல்லுற சத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மழை பேயோட சத்தம் மலையோட மர்மத்தையும் பயங்கரத்தையும் காட்டுற ஒரு அடையாளமா மாறிடுச்சு. அந்த கிராமத்துல கார்த்திக், அரவிந்த், மேக்னாங்கிற 3 துணிச்சலான நண்பர்கள் இருந்தாங்க. மூத்தவனான கார்த்திக் ரொம்ப புத்திசாலி. அரவிந்துக்கு கழுக்குன்னு தூரத்துல பறக்கிற பறவைய கூட பார்த்துட்டு என்ன பறவைன்னு சொல்லிடுவான். சின்னவளான மேக்னாவுக்கு எப்பவும் புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆசை. தைரியத்துல யாருக்கும் கம்மி இல்ல. இந்த 3 பேரும் அடிக்கடி ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கதைகள் பேசிட்டு இருப்பாங்க. பச்சை மலை பத்தின கதைகள் கேட்டா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மத்தவங்க மாதிரி பயப்பட மாட்டாங்க. மலையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுலயும் அந்த மழை பேயோட சத்தம்னா அவங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு. மழை பேயோட சத்தம் கேட்ட ஒரு நாள் அந்த 3 நண்பர்களும் ஒரு முடிவு பண்ணினாங்க. மலையில போய் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணினாங்க. தைரியத்தோட கொஞ்சம் சாப்பாட்டையும் தேவையான பொருட்களையும் எடுத்துட்டு மலையேற ஆரம்பிச்சாங்க. மழை அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா அவங்க தைரியம் கொஞ்சமும் குறையல். அவங்க போற வழியில நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு. முள்ளு செடிகள் அவங்களை கீழிடுச்சு. வழுக்கு பாதையில தடுக்கி விழாத மாதிரி ரொம்ப கவனமா போனாங்க. ஆனா ஒருத்தருக்கு உதவி பண்ணி தடைகளை எல்லாம் தாண்டிட்டே போனாங்க. மேல ஏற ஏற மழை பெய்யோட சத்தம் அதிகமா கேட்டுச்சு. ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஏறின பிறகு ஒரு அருவிக்கு பின்னாடி ஒரே ஒரு குகை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. குள்ள போனா குகையோட சுவத்துல வித்தியாசமான மிருகங்களோட படங்கள் வரைஞ்சிருந்துச்சு. அவங்க எப்பவும் பார்த்திரா சின்னங்களா இருந்துச்சு. குள்ள மூட மாதிரி இருந்துச்சு. அந்த குகை 100 வருஷமா யாரும் திறக்காத மாதிரி இருந்துச்சு. பயந்த மனசோட குள்ள போனாங்க. அங்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அங்க அவங்க பார்த்ததை பார்த்து அவங்களா நம்பவே முடியல. அவங்க கனவுல சூட நினைச்சு பார்க்காத ஒரு மிருகம் அங்க நின்றுட்டு இருந்துச்சு. பச்சை நெர் செதில்கிற ஒரு டைனோசர். அதோட கண்ணுல ஒரு பழங்கால ஞானம் தெரிஞ்சுது.